அந்த அப்படி மரக்காணம் பாண்டிச்சேரி போனது கொஞ்சம் அப்படி திரும்பி இருந்து இங்கே வந்து நின்று இருந்தால் நீங்கள் 2015 மோசமாக இருந்திருக்கும். போன தடவை 6000 ரூபா கொடுத்தாங்க. போன தடவை வந்து பெரிய அளவுக்குலாம் இது கிடையாது. இந்த தடவை ஏற்பட்ட பாதிப்பு அந்த 3 மாவட்டங்களில் அவன் வாழ்நாள் சேமிப்பு எல்லாமே போச்சு. 2000 ரூபா அவங்களுக்கு எந்த மூலைக்கு குடிசைக்கு 10,000 ரூபான்னு சொல்கிறாங்க. இந்த 3 மாவட்டம் மட்டுமா பாதிச்சிருக்குது. முதல்வரும் துணை முதல்வரும் விழுப்புரம் போயிட்டு வந்துட்டாங்க. அங்கே போய் ஒரு இடத்துல சில இடங்கள் பார்த்துட்டு மண்டபத்தில் எல்லாருக்கும் உதவி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இது எப்படி ஆய்வாக இருக்கும்? கிருஷ்ணகிரி போயிருக்காரு இவர். அங்கே ஊத்தங்கரை எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதியில் நேரடியாக இறங்கி விசிட் பண்ணால் தானே. அதாவது ஊடகங்களுடைய பணி வந்து மக்களை முதல்ல பயமுறுத்தக்கூடாது. இந்த போயிட்டு அதெல்லாம் பெரிய இது மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த கொடையை எப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி காத்தடிக்கிறத போய் நீங்கள் சும்மா காத்தடிச்ச கொடை பிடிச்சாலும் அப்படி தான் இருக்கும். நிலச்சரிவு இன்றைக்கி கொடுத்துருக்க ப்ரெஸ் நோட்டு பார்த்தீங்களா? பாறைகள் உருண்டு நிலச்சரிவுன்னு கூட அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுலேயும் என்ன விமர்சனம் வைக்கப்படுகிறது? கள்ளச்சாராயம் குடிச்சு சேர்த்தாலே 10 லட்சம், ஏன் உயிரே போயிடுச்சு, இது மாதிரி 5 லட்சம் கொடுக்குறீங்களே. இவங்களுக்கு நம்மளை யார் கண்காணிப்பா, நம்மளை யார் கேட்பாங்கன்ற பயமே கிடையாது. எழுதுறியா எழுதிட்டு போ. இந்த மாதிரி ஒரு மிதர்ப்பு அதிகாரிகள் எல்லாருக்கும் வந்துடுச்சு. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பெங்கால் புயல் ஒரு வழியாக கரையை கடந்து முடிஞ்சிச்சு. இப்போ அப்போன்னு சொல்லி முடிஞ்சிருச்சு. எதிர்பார்த்த இடங்களை விட எதிர்பார்க்காத இடங்களில் அதிக மழைப்பொழிவு அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. வட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மழைப்பொழிவு, வெள்ள நீர் இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி மக்களுடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதில் சில விமர்சனங்களும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் புயலை கணிக்கிறதுலேருந்தே நமக்கு பிரச்சனை இருக்குது, ஆரம்பத்தில் வந்து நம்ம கோட்டை விட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. ஓவராலாக இந்த புயல் ஆரம்பித்ததுலேருந்து, புயல் உருவாக்குன்னு செய்தி வெளியானதுலேருந்து இப்போ வரைக்குமான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது எதிர்பார்த்த இடத்துல தாண்டி அப்படின்றீங்களே, அதுவே யார் எதிர்பார்த்த அப்படின்ற கேள்வியும் வருது. சென்னையை தாக்கும் அப்படின்றதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. நீங்கள் கரெக்டான வானிலை எதிர்பார்த்தீங்கன்னா, வானிலை ஒரு தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக உருவாகி அது புயலாக மாறுறது அப்படின்னா அது ஒவ்வொரு ஸ்டேஜில் அது எப்படி திரும்பும், என்ன திசை வேகம், இன்றைக்கி இங்கே இருக்கும், நாளைக்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகரும்னுவாங்க, திடீர்னு பார்த்தா வட கிழக்கு திசையில் நகரும். அப்போ அது அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வடிவேல் ஒரு படத்தில் கத்தி தூக்கிட்டு ஓடி கிட்ட வந்து அப்படி போவோம், அந்த மாதிரி அப்படி இருந்து கிளம்பி ராமநாதபுரம் போவோம்னாங்க. முதல்ல கணிச்சதெல்லாம் அப்படி தான். ஆனால் அது ராமநாதபுரம் போகாமல் இப்படி திரும்பிச்சு சென்னையை வச்சு செய்யன்ற மாதிரி முதல்ல கணிச்சது. ஆனால் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. போனோன்னா மரக்காணம் பாண்டிச்சேரி கடக்கும்ன்றது இது மையப்புள்ளி சொல்ல முடியாதுன்னு கரையை கடந்துச்சின்னு நைட்டு எல்லாம் போட்டாங்க. சென்னைக்கு வந்து இப்படி கிட்ட வந்துட்டு போனதுனால அந்த ஒரு பேண்டுன்னு வாங்க, அந்த பேண்டு வந்து 2-3 தான் அப்படின்னு நம்மளை தொட்டுச்சு. அது பெரிய ரேடியஸ்னு வச்சிங்களேன். சிம்பிளாக நான் சொல்லணுன்னா, ஒரு ஆப் பாயில் போட்டோன்னா ஆப் பாயிலுடைய சென்டர் தான் புயலுடைய கண். அந்த ஆப்பாயில் எப்படி இருக்கும், எப்படியா இருக்கும், அது மாதிரி மேக திரட்டி அந்த பேண்டு எப்படி இருக்கும். அப்போ அந்த ரேடியஸ் வச்சிங்கன்னா ஒரு முட்டை சைஸ் வச்சிங்க, அப்படி வச்சிங்க. அது இப்படி வருதுன்னா மையப்பகுதி ஒரு இடம், இந்த பேண்டு மட்டும் சென்னையை தொடுதுன்னா அதுக்கு என்ன மழையாக தான் கிடைக்கும். இப்படி போகுதுன்னா இங்கே மரக்காணம் பாண்டிச்சேரி அதுன்னா அங்கே எவ்வளோ இதுவோ, அப்போ கரையை கிடக்கும்போது இந்த கண் பகுதி வந்து கரையை கிடக்கும்போது அதுடைய ரேடியஸ் அது பல கிலோமீட்டர் இருக்கும் அந்த இது. அப்போ அதுடைய இது அது காற்றின் வேகம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இன்னொன்று இது வந்து ரொம்ப மோசமானது. எப்படின்னா, அந்த ஒரு அருமையான ஒரு இது நான் ட்விட்டரில் கூட போட்டிருந்தேன். வடிவேலு அந்த ஒரு லேடியை கிண்டல் பண்ணி தோர்த்தம் பாத்ரூம் விட்டு வெளியே போகணும், அவன் வெளியே திறந்தா ஜெயம் ரவி உக்காந்துருப்பாப்புல, உள்ளே வந்தால் இந்த பொம்பளை தொடப்பத்தால் அடிக்கும். அந்த மாதிரி இந்த புயல் வந்து அந்த அரேபியன் சீல இருக்கிற அந்த கிரிட்ஜுக்கும் இங்கே வங்கக்கடலில் இருக்கிற இந்த புஷ்ஷுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு அது நீங்கள் மரக்காணத்துலேயும் பாண்டிச்சேரிலையும் எனக்கு என்ன நின்று போச்சு. அப்படியே நின்றுட்டு இவங்கெல்லாம் கரையை கடந்துன்னு மறுநாள் செய்திகள்லாம் போட்டாங்க. ஆனால் அது கரையெல்லாம் கடக்கலை. கரையை அப்படி உள்ளே என்ட்ரி ஆகி அப்படி நின்றுக்குச்சு. அதனுடைய விளைவு கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் மயிலம், இது விழுப்புரம், பாண்டிச்சேரி இங்கெல்லாம் 50 சென்டிமீட்டர் மழை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அடி போய் இப்போ சேலம், தருமபுரி, இது கிருஷ்ணகிரி, அப்படி போய் மைசூர் இப்படி போகுது. அது திட்டமிட்ட பகுதி. இன்னும் கேட்டால் கோயம்புத்தூர்லாம் கூட டச் பண்ணோம், பெரிய மழை இருக்கும்னாங்க. ஆனால் பெருசாக அந்த அளவுக்கு இதாகல. அப்போ இந்த மாதிரி போகிறது, இதனுடைய பாதிப்புகள் இன்ச் பை இன்ச், செகண்ட் பை செகண்டு வானிலை ஆய்வாளர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இது எதிர்பார்க்காத மழை இல்லை. ரெண்டாவது, நீர் மேலாண்மை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த துறை வந்து
நீங்கள் எந்தெந்த இதுக்கு எவ்வளோ மழை பொழிவு இருக்கும், அந்த மழை பொழிவுக்கு அப்புறம் எவ்வளோ சென்டிமீட்டர் பொழிஞ்சால் தண்ணி எவ்வளோ தேங்கும், அப்போ எவ்வளோ நீர் வரத்து இருக்கும், நீர் வரத்து இருந்தால் எவ்வளோ நீர், இப்போ 5000 கண்ணாடி வருதுன்னா 5000 கண்ணாடி வெளியில் போகணும். 10,000 அது இன்க்ரீஸ் ஆகும்போது 10,000 போகும்போது அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் மழை பெய்யும் பொழுது கொஞ்சம் கரையோர பகுதிகளுக்கு வெள்ளம் இருக்கும். ஆனால் அது நான் தேக்கி வைக்கிறோம் இல்லை ஒரே நேரத்தில் திறந்து விட்றோம் அப்படின்னா அது சிக்கலை உருவாக்கும். சாத்தனூர் டேமு இந்த இதெல்லாம் வந்து இவங்க சொல்கிறது எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு சேம் 2015 மாதிரி எனக்கு என்னென்னு திறந்து விட்டீங்க, நீங்கள் வந்து கவலையே படல, அதோடைய விளைவு இன்றைக்கி நெடுஞ்சாலைகள் துண்டிப்பு, 2000 குடும்பங்கள் பாதிப்பு, அது ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனால் இன்றைக்கி துரைமுருகன் சொல்கிறது 5 முறை நாங்கள் ஒவ்வொரு இது விடும்பொழுதும் எச்சரிக்கை விடுத்தோம், தண்டோரா போட்டாங்கன்னு. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் 5 முறை பண்ணியிருப்பீங்க, அது உங்களுக்குள்ளே நீங்கள் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இப்போ நீர்வளத்துறை டு பொதுப்பணித்துறை, பொதுப்பணித்துறை மற்ற இது அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க, சில இடம் தண்டோரா போட்டிருப்பீங்க. நியாயப்படி இந்த பிரச்சனை வலுவாக எல்லா மக்கள்கிட்டையும் போகணும் அப்படின்னா பத்திரிகைகளுக்கு தாங்க முதல்ல கொடுக்கணும். இல்லை அதுலேயுமே வந்து துரைமுருகன் அவருடைய அந்த அறிக்கையில் 1, 2, 3 நாங்கள் வந்து சொன்னோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கன அடிக்குன்னு சொல்லியிருக்காரு. முதல் இதுக்கும் 5ஆம் இதுக்கும் தேதியும் நேரமும் சொல்லப்பட்டிருக்குது. இத்தனாம் தேதி, 1ஆம் தேதி, 2ஆம் தேதின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2, 3, 4 சுற்றறிக்கைக்கு அந்த திறப்புக்கு வந்து நேரம் தேதி இருக்கா, ஆனால் நேரம் இல்லை அப்படிங்கும்போது அதை எப்போ திறந்து விட்டாங்கங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. நள்ளிரவு திறந்து விட்டாங்க, இரவு திறந்து விட்டாங்க. இப்போ அதில் வந்து என்னென்னா நீர்வளத்துறை கண்காணிக்க வேண்டியது புயலுடைய மூமெண்ட்டு, மேக கூட்டங்கள், எவ்வளோ மழை பொழியும், இவ்வளோ மழை பொழியத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜானே சொல்கிறார். இவ்வளோ பொழியும், 40 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும், 50 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும்னு. அப்போது நீங்கள் அதை பற்றி அவங்களுக்கே தெரியுதுன்னா பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நீர்வளத்துறை இவங்களுக்கெல்லாம் வந்து ஏன் அந்த ஒருங்கிணைப்பு இல்லை? இவ்வளோ மழை பொழிஞ்சு இவ்வளோ வருதுன்னா சாத்தனூர் டேமும் மற்ற அதை ஒட்டி இருக்கிற இது எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகும், தென்பண்ணையாறுக்குள்ள எவ்வளோ வெள்ளம் பாயும், அது கரையோர மக்களை நம்ம எப்படி அகற்றணும், இது எல்லாமே அதுக்கான நடைமுறைகளில் போயிருக்கணும். என்ன நம்முடைய அதிர்ஷ்டம், உயிரிழப்புகள்ன்றது இல்லை. ஏன்னா இப்போ சென்னை மாதிரி இருந்தால் நீங்கள் உங்களுக்கு குறுகலான ஒரு இதுன்னு அது ஒரு எங்கேயும் தடை இல்லாமல் ஓடுறதுனால அடிச்சுட்டு போயிடுச்சு அது. அப்போ இந்த விவகாரங்கள் இவருடைய குற்றச்சாட்டு என்ன, இதெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் தூர்வாரி மற்ற இதெல்லாம் பண்ணுறது எல்லாம் பண்ணினா தண்ணி அதுக்குரிய இடத்துல போய் இதாக இருக்கும். அதோடைய விளைவு தூர்வார விளைவு தான் அது ஊருக்குள்ளே பாயிறது, நிலப்பரப்பில் பாயிறது, ஹைவேஸு என்றும் இல்லாத அளவுக்கு ஹைவேஸ்லாம் துண்டிக்கப்பட்டு 15 ஆண்டுகளாக தூர்வாரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு சரின்னு நினைக்கிறீங்க சார்? அவர் எடப்பாடி பழனிசாமியுடைய குற்றச்சாட்டு என்னென்னா பொதுப்பணித்துறை இந்த தூர்வாரது இதெல்லாம் வந்து பண்ணணும், சில இதெல்லாம் பண்ணவே இல்லை, எனக்கு என்னென்னு விட்டுருக்காங்கன்றது தான் இது. தூர் வாரினால்தான் உங்களுக்கு தண்ணியை அதிகமாக சேமிக்கவும் முடியும். உங்களுக்கு கால்வாய்கள்லாம் தூர்வாரினா தான் அது போய் கரெக்டான இடத்துல போய் சேரும், வெள்ளம் உடைப்பு மற்றதெல்லாம் வராது. இன்னொரு இது கூட பார்த்தோம், 1.5 வருஷம் முன்னாடி கட்டின இது வந்து உடைப்பு ஏற்பட்டு உடைப்பு ஏற்படுது. அதே மாதிரி சாலைகளில் பாய்ந்த வெள்ளம், சாலைகள் துண்டிப்பு, நெடுஞ்சாலையே துண்டிக்கப்பட்டது, இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அறிவியலோடு சேர்ந்து நீங்கள் நுணுக்கமாக பண்ணணும். ஆனால் பொதுவாக இங்கே என்ன நடக்குது, இப்போ முதலமைச்சர் இப்போ சென்னை வெள்ளம் எப்படி காமிக்கிறாங்க, சென்னையை வந்து அப்படியே காப்பாற்றிட்ட மாதிரி பெரிய இது மாதிரி. சென்னையில் பெஞ்சது கிட்டத்தட்ட சில இடங்களில் 6 சென்டிமீட்டரு, சில இடங்களில் 8, சில இடங்களில் 12, 10, சராசரி பார்த்தா 10 சென்டிமீட்டருன்றது பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவர் ஆய்வுக்கு போனதோ அவர் ஆய்வுக்கு போனதோ பார்த்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங்கு, வார் ரூமு, இல்லை இவருடைய தொகுதிக்கு போயிட்டார், அவருடைய தொகுதிக்கு போயிட்டார். அப்புறம் சில கால்வாய்களில் கூட்டு போய் நிப்பாட்டி தண்ணி போகிறத பாருங்கள். இவங்க அப்படியே அரண் மாதிரி அமைச்சு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. அப்போ ஏன் நான் மற்ற இடத்துக்கு போக மாட்டேன், ஏன் நான் வேளச்சேரியோ மற்ற இடங்களுக்கு போக மாட்டேன், என்ன ஏன் நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்றதோ, பொதுமக்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்றதோ எங்கேயுமே இல்லை. அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, அங்கே போகிறாங்க, பார்க்குறாங்க, வந்துடுறாங்க, ஒரு மண்டபத்தில் எங்கேயா வச்சு நிவாரணப் பொருள் கொடுக்குறாங்க. பேட்டி கேட்கும்போது நம்மளும் கேட்குறதுக்கு ஏதோ பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் எதாவது பாருது, இல்லாட்டி அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது அப்படின்ட்டு போயிடுறாரு. ரொம்ப அதிகபட்சம் கேள்வி கேட்டால் அவர் வேறு வேலை இல்லைன்ட்டு போயிடுறாரு. இல்லை இதில் கேள்வி கேட்கப்படும் பொழுது வந்து முதலமைச்சர் வந்து டிஃபால்ட்டாக ஒரு பதில் வச்சுக்கிறாரு. ஒன்று வந்து அவங்களுக்கு வேலை இல்லை, அவங்கள மதிக்க மாட்டேன்னு சொல்கிறது இருக்கட்டும். ரெண்டாவது வந்து மழை பெய்யும் போது அப்படின்னா மழை பெஞ்சுக்கிட்டு நின்னா வந்து தண்ணி வடிஞ்சிடும் அப்படிங்கிற விஷயம் சொன்னார். சென்னைக்குள்ளே அவர் சொன்னார், ஓரளவுக்கு அது சாத்தியமாக இருந்துச்சுன்னா மழையுடைய அளவு குறைவாக இருந்துச்சு அப்படின்லாம்.
திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து காலையில் கேட்கும் பொழுது விழுப்புரத்தில் தண்ணி அதிகமாக இருக்குது, விழுப்புரம் அந்த பகுதியில் இருக்குன்னா மழை விட்டுருச்சுன்னா தண்ணி வடைஞ்சிரும் தம்பி அப்படின்னார். ஆனால் அங்கே வந்து இன்னமும் இருக்குது. இன்றைக்கி வந்து இப்போது ஊருக்குள்ளே வந்த வெள்ள தண்ணியை வந்து வடிக்கலை அப்படின்னு அரசனூரில் ஹைவேஸை மறித்து சாலை மறியல் போராட்டம் வரைக்கும் போகிறாங்க. அப்படிங்கும்போது முதலமைச்சர் அதை சமாளிக்கணுங்கிற இடத்துல சொல்கிறவராரா இல்லை முதலமைச்சருக்கு சொல்லப்படுகிற தகவல்கள் அந்த மாதிரி இருக்கா? ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிச்சிருப்பாங்க. ஸ்கூலில் டிஓ வராருன்னா ஸ்கூல் எப்படி ரெடி ஆகும் நமக்கே தெரியும். நம்ம முதற்கொண்டு நாங்களே இதெல்லாம் வெள்ளை அடிப்போம், இந்த கலர் பேப்பர் ஒட்டுவோம், அந்த இது ஷீட் எழுதுவோம், வைப்போம், எல்லாம் பண்ணுவோம். அப்புறம் நல்லா படிக்கிற பசங்க முன்னாடி நிப்பாட்டுவாங்க. கொஞ்சம் இதுவாகிறோன்னா ஓரமாக ஒழிச்சு வைப்பாங்க. அன்றைக்கி ட்ரெஸ்லாம் நல்லா பண்ணிட்டு வரணுன்னுவாங்க. இது குறைந்த வெர்ஷன், மைக்ரோ வெர்ஷன். இதுடைய மிகப்பெரிய வெர்ஷன் தான் அதிகாரிகள் பண்ணுறது. சார் ஆல் இஸ் வெல் சார். சார் கார்பரேஷனில் சோறு போட்டு நீங்கள் கார்பரேஷன் எடுத்துங்க, அவங்க கொடுக்குற ப்ரெஸ் நோட் எல்லாமே சோறு போட்டோம், சோறு ஆக்குறோம், சோறு வடிக்கிறது, சோறு போடுறது, இதுதான். இல்லாட்டி மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கிறது. ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பையன் காமிக்கிறாப்புல, இங்கே பாருங்கள் சார் தண்ணி இப்படி போகுது, அங்கேயே மோட்டர் போட்டு அங்கேயே எடுத்து அங்கேயே விட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் சார் அப்படின்னு காமிக்கிறாங்க. இன்னொன்று, மழைநீர் வடிகால் கட்டிட்டோம், மிகப்பெரிய 4000 கோடி ரூபா அளவுக்கு மழைநீர் வடிகால். அதுக்குன்னு அகில இந்திய லெவலில் அது உலக லெவலில் வந்தது. இங்கே திருப்புகழ் கமிட்டி இது எல்லாம் வச்சு பண்ணாங்க. ஆனால் அந்த மழைநீர் வடிகாலுக்குள்ளே தண்ணி போகிறதுக்கு நீங்கள் அந்த மோட்டரை வச்சு அந்த மழைநீர் வடிகாலுக்குள்ளே எடுத்து விட்ற இந்த ஏற்பாடுகள் தான். லைட்டு முதல்ல அந்த மலைக்கு வந்து எல்லா சுரங்கப்பாதையும் மூடியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 சுரங்கப்பாதை மட்டும் தான் மூடலை. மறுநாள் மழை நின்றுடுச்சு. பெரும்பாலும் சென்னையில் வந்து தொடர் மழைலாம் இல்லை, டைம் கொடுத்து பேஞ்சது. அதனால் பெரிய பாதிப்பு தெரில. உடனே பார்த்தீங்களா நாங்கள் வந்து சென்னையை காப்பாற்றிட்டோம் அப்படின்ற லெவல் தான் இருக்குது. நான் சொல்கிறேன், அந்த அப்படி மரக்காணம் பாண்டிச்சேரி போனது கொஞ்சம் அப்படி திரும்பி இருந்து இங்கே வந்து நின்று இருந்தால் நீங்கள் 2015 மோசமாக இருந்திருக்கும். ஏன்னா 50 சென்டிமீட்டரில் நம்ம 5 மடங்கு நம்ம சொல்ல வர்றது அன்னைக்கு பெய்ததுடைய 5 மடங்கான இது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அப்போது அதுக்கான ஏற்பாடு நீங்கள் 10 சென்டிமீட்டருக்கே நம்ம எப்படி பார்க்குறோம் சாலைகளில் வெள்ளம் மற்ற விஷயங்கள். அங்கே இன்றைக்கும் நிலைமை சீராகலை. இன்றைக்கும் அந்த அணைகள் நிரம்பி ஓடிட்டு தான் இருக்குது, ஆறுகள் ஓடி அந்த சாலைகளில் உடைப்பு ஏற்பட்டதில் ஓடிட்டு தான் இருக்குது. இயல்பு நிலைக்கு திரும்பலை. பல இடங்களில் 2-3 நாளாக நாங்கள் சாப்பிடல அப்படின்றாங்க. ஒரு மனிதன் 2 நாளாக சாப்பிட்லன்னா அவனுக்கு நீங்கள் ஒரு 2 இட்லி ஊசி போன சட்னி கொடுத்தா கூட அவன் தொட்டு சாப்பிட்ருவான், ஏன்னா பசி. ஆனால் 2 நாளாக பசியில் இருக்கிறவங்க சாப்பிடவே முடியாத அளவுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. ஒரு இடத்துல மறியல் நடந்து சாப்பாடெல்லாம் தூக்கி போடுற அளவுக்கு, 2 நாள் பசியில் இருக்கிறவன் ஏற்றுக்க முடியாத சாப்பாடை தூக்கி போடுற அளவுக்கு விஷுவல்லாம் பார்க்குறோம். சாலை மறியல், தேசிய நெடுஞ்சாலையே 3 மணி நேரம் மறியல். ஒரு போலீஸ் அதிகாரி அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் கோரிக்கை போயிருக்கு, வாங்க நானும் கூட இருக்கேன், நம்ம நிற்போம் போட்டோம் வண்டிலாம் நிறைவேறலாம், மறுபடியும் வாங்க நானே நிற்கிறேன் கம்முன்னு அப்படின்ற அளவுக்கு பேசி சீரடைஞ்சு பல கிலோமீட்டர் நின்ன வண்டிகள் போயிருக்கு. அதுலேயே நீங்கள் நேரடியாக போக முடியாத அளவுக்கு பல சாலைகளில் மேப் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி எங்கே வருது அப்படின்னா, சென்னைக்கு வந்து இவ்வளோ மீடியா அட்ராக்ஷன் கிடைக்குது, இவ்வளோ கொடுக்கப்படுது, அட்டென்ஷன் கொடுக்கப்படுது. இதுவே பிற மாவட்டங்களில் நடந்துச்சு அப்படின்னா, குறிப்பாக வட மாவட்டங்கள் நடக்கும்போது அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மழை வெள்ளத்துலேயும் வந்து அது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வைக்கப்படுது. ஆனால் இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது. குறிப்பாக விழுப்புரம் பகுதிகளில் பாமக அவங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக அரசுக்கு எதிராக அவதூறு பரப்பிக்கிட்டு விஷம பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து ஆளுங்கட்சி தரப்புலன்னு சொல்லப்படுது. இதில் எது உண்மைன்னு சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கூட ஒரு இதில் போட்டிருந்தேன், மழை இங்கே சென்னை விட்டவுடனே எல்லாரும் ஒன்றும் இல்லை அவ்வளோதான் ஆல் இஸ் வெல்னு போட்டாங்க. சென்னைக்கு தாண்டா கடந்திருக்குது, இங்கே 10 சென்டிமீட்டர் தான் இருக்குது. இன்றைக்கி இந்த டைமு 3 மாவட்டங்களில் 50 சென்டிமீட்டர் மழை, பாண்டிச்சேரி சேர்த்து. அதனால் கொஞ்சம் அந்த பக்கம் எல்லாம் கவனம் செலுத்துங்கன்னு கூட நான் வேண்டுகோளாக வச்சுருந்தேன். என்னென்னா சென்னை தான் ஃபோக்கஸ், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து எல்லாமே. அதிகபட்சமாக இவங்க போய் ரொம்ப இதை கவர் பண்ணலன்னா இன்னொருத்தர் கவர் பண்ணுவார், அப்புறம் நம்ம இதில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்கிறதுனால போய் கவர் பண்ணுறாங்க எங்கேயாவது நின்றுக்கிட்டு. இதில் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப மைனூட் லெவல். அந்த இங்கே கொஞ்சம் பிரச்சனை, அங்கே கொஞ்சம் பிரச்சனை, அவ்வளோ கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவ்வளோ கோபம். இதில் நீங்கள் அரசியல் பண்ணுறதுனால வச்சிங்களேன், போன தடவை 6000 ரூபா கொடுத்தாங்க. போன தடவை வந்து பெரிய அளவுக்குலாம் இது கிடையாது. இந்த தடவை ஏற்பட்ட பாதிப்பு அந்த 3 மாவட்டங்களில் அவன் வாழ்நாள் சேமிப்பு எல்லாமே போச்சு.
ஆடு மாடு எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, வண்டி கிண்டி எல்லாம் போச்சு. நீங்கள் இந்த சொல்கிறதுக்குள்ளே இப்போ சென்னையில் 2015 மாதிரி பலருடைய குற்றச்சாட்டு அதுவாக இருக்குது. 2000 ரூபா அவங்களுக்கு எந்த மூலைக்கு, குடிசைக்கு 10,000 ரூபான்னு சொல்கிறாங்க. இந்த 3 மாவட்டம் மட்டும்தான் பாதிச்சிருக்குது. இதில் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, மற்ற மாவட்டம் தருமபுரி மாவட்டங்களுக்கு வந்து மற்ற சேதங்களுக்கு. ஆனால் ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபா அப்படின்றது இந்த 3 மாவட்டங்கள் தான். அது கூட சேதமடைந்த அளவை கணக்கில் கொண்டு அப்போ நீங்கள் வாங்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு தாவு தீர்ந்துடும். ரேஷன் அட்டை இருந்தால் வேறு அதுக்கு ஒரு முகாம் போட்டிருக்காங்க, அதையும் சொல்லியிருக்காங்க. அந்த முகாமில் போய் நீங்கள் என்ன ஆதாரத்தை கொடுக்கணும், எந்த ஆதாரம் போயிட்டுருக்கோம், எதாவது கொடுத்து ரேஷன் கார்டை வாங்கி அதுக்கப்புறம் போய் அந்த 2000 வாங்கணும். இதில் என்ன கொடுமைன்னா, இந்த பகுதி மக்களுக்கு வந்து இப்படி நம்ம பாதிக்க போகிறோம், இவ்வளோ பெரிய மழை வரும்னு அவங்களுக்கு எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் வானியல் ஆய்வாளர்கள் சொன்னாங்க இந்த அளவுலாம் இப்படிலாம் போகும், இங்கே போய் நின்றோன்னு. இப்போ இவர் பிரதீப் ஜான் போன்றவர்கள் கொஞ்சம் அழுத்தமாக சொன்னால் அவரை போய் சண்டை போடுறது. அப்போ அவர் பயந்துடுறாரு, என்ன பண்ணுறது, சரி அந்த நேரத்துக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. இங்கே இன்னொரு குற்றச்சாட்டு அன்புமணி ராமதாஸ் வைக்கிறாரு. தனியார் வானிலை ஆய்வாளர்களே அவ்வளோ நுணுக்கமாக சொல்லும் பொழுது, உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்து இவ்வளோ அப்டேட்டு கருவிகள், நவீன கருவிகள் கொடுத்தோம், நீங்கள் அதிகபட்சம் என்ன சொல்கிறீங்க, இந்த இடத்தில் மழை பொழிவு இப்படி இருக்கும், கூடுதலாக மழை பெய்யும், மீனவர்கள் கடல், இவ்வளோ தான் சொல்கிறீங்க தவிர ரொம்ப நுணுக்கமாக இந்த பகுதியில் இந்த டைமுக்கு இந்த அன்னைக்கு இவ்வளோ மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்போ வந்து மழைப்பொழிவு சாத்தனூர் டேமு, அந்த தென்பெண்ணை ஆறு இதெல்லாம் நிரம்பி வழிகிற அளவுக்கு பெரிய அளவில் மழைப்பொழிவு இருக்குது, இந்த மேகக்கூட்டத்துடைய அடர்த்தி இதெல்லாம் இருக்கும்போது இங்கே வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களாம் சொல்லிட்டாங்க, பிரதீப் ஜான் இவங்களாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அது போகாது, இவங்க வந்து கரையை கடந்துச்சுன்னு சொல்லிட்டாரு வானிலை ஆய்வு மையம். சிஎம்ஏ காலையில் அப்படி தான் பேசிட்டு. ஆனால் அவங்க அதை அரசு இதை வச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, கரையை கடந்தாலும் அது நிற்கிது, அங்கேயே முழுதுமாக கறக்கலை, அங்கேயே தான் நிற்கிதுன்னு. ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக நகரும், ஆனால் அங்கங்கே நிற்கும், இன்னொன்று எப்படி போகும் தெரியாது, சேலம் வரைக்கும் போய் அது அப்படியே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேலம், கேரளா, மைசூர் அப்படி அந்த இதுக்கு நோக்கி போகும்னு அவங்க சொன்னதான் கரெக்டாக இருக்குது. இவர் வந்து வலுவிழந்து போய்டுன்னாரு. அப்போது நீ தகவலை வந்து இதை சொல்கிறதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ உங்களுக்கு வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கான்னு அன்புமணி ராமதாஸ் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட கேட்டது ஓகே, ஆனால் எதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ மிஸ்மேட்சாக சொல்லிட்டீங்க, பேசாமல் அந்த டிபார்ட்மெண்ட்டை இழுத்து முடுங்கிற எக்ஸ்ட்ரீமுக்கு அவர் பேசுகிறது எப்படி சார்? ஆமாம், அது ஒவ்வொருத்தருடைய இதுங்க. நீங்கள் பின்ன சரியாக பண்ணலன்னா சாதாரண ஆள் சின்ன கருவியை வச்சுக்கிட்டு, இன்னொன்று காலநிலை மாற்றம் சம்மந்தமான அந்த ஆய்வுகள் அதுக்கான இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இப்போ இல்லை, நம்ம அதை பற்றி கவலையே பண்ணல. போன கவர்மெண்ட்லலாம் இருந்தது, இந்த 10 வருஷத்தில் கண்டுக்காமல் விட்டு இப்போ இங்கே இருக்கிற வானிலை ஆய்வாளர்லாம் அமெரிக்கா இவங்கள்லேருந்து எடுக்கிறாங்க. அப்போ அவரே போட்டிருப்பார் பாருங்க, பிரதீப் ஜான் கூட 5.5 மணி நேரம் கூட்டிக்கிங்கன்னு போட்டிருப்பார். ஜிஎம்டி டைமில் நான் போட்டிருக்கேன், 5.5 மணி நேரம் கூட்டிங்கன்னு. அப்போ அவங்களாம் ஒரு வீட்டில் உட்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு ஒரு இது வச்சுக்கிட்டு எடுக்க முடியுதுன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பொதுவாக அதுதான், இப்போ பிஎஸ்என்எல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் அது இந்த அளவுக்கு ஆச்சு, அங்கே உட்காந்துட்டு எனக்கு என்னென்னு அந்த வேலையை பார்க்குறது இதெல்லாம். தனியார் நிறுவனங்கள், செல்ஃபோன் நிறுவனம் வந்து வேகமாக வேறு பல காரணங்கள் இருக்குது, ஆனால் பொதுமக்கள் பார்க்கும்பொழுது அப்போ நீங்கள் அந்த சேவை மற்ற விஷயங்களில் உள்ள குறைபாடுகள்னு, அப்போ சேவை குறைபாடுன்றது ரொம்ப முக்கியம். அது மக்களுடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது. வருஷத்துக்கு குறிப்பிட்ட மாதங்கள் ஒரு 24 மணி நேரமும் வேலை செய்யணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட்டும் இதில் வந்து அந்த துறை அதிகாரிகள்லாம் என்ன இவங்களுக்கு என்னென்னா, நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க. சிஎம் கூட பாருங்கள், அப்போ இவர் இருக்கார், முதல்வரும் துணை முதல்வரும் விழுப்புரம் போயிட்டு வந்துட்டாங்க. அங்கே போய் ஒரு இடத்துல சில இடங்கள் பார்த்துட்டு மண்டபத்தில் எல்லாருக்கும் உதவி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இது எப்படி ஆய்வாக இருக்கும்? கிருஷ்ணகிரி போயிருக்காரு இவர், அங்கே ஊத்தங்கரையெல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதியில் நேரடியாக இறங்கி விசிட் பண்ணால் தானே. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகாரிகள்லாம் அப்படியே சுற்றிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அங்கே வச்சுக்கிட்டு பார்க்குறாங்க. எங்கேயாவது மக்களும் வந்து குறை சொல்ல வந்தால் அவங்கள இவங்க தடுக்கிறத பார்க்கணுமே, அப்படியே துடிக்க தடுத்து அவங்கள ஒரே ஒரு இடத்துல மட்டும் சிஎம்க்கு எதிராக பண்ணுவாங்க. இன்றைக்கி பாருங்கள், அந்த அமைச்சர் மேலே சேற்ற வாரி அடிக்கிற நிலைமை. அப்போ மக்களுடைய கோபம் இதுக்கும் பயந்துக்கிட்ட அதிகாரிகள் வந்து இங்கே கூட்டு போகக்கூடாது, அங்கே பண்ணக்கூடாது, இங்கே நேராக கூட்டு போனால் மண்டபத்தில் நிற்க வைக்கணும், மக்களை வர வச்சு நிவாரணம் கொடுக்கணும். அதுலேயும் வந்து சில பேர் வந்து ஐயா நீங்கள் வந்தால் பிறகு தான் இல்லாட்டி கஷ்டம் அப்படின்ற மாதிரி. இது வந்து எப்படிங்க, நீங்கள் ஜெயலலிதா வந்து விமானத்தில் பறந்து இதெல்லாம் பார்வையிட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு, இந்த 3 மாவட்டங்களில் நீங்கள் தரை வழியாக போய் பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் முதல்வரோ துணை முதல்வரோ
இதை ஆய்வு பண்ணால் தானேங்க தெரியும், அதோடைய சீரியஸ்னஸ் தெரியும். அப்போ அதெல்லாம் இது பண்ணல. இவங்க என்ன அதிகாரி சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க இங்கே பாருங்கள், வார் ரூமில் உட்காருங்க, அப்புறம் தலைமைச் செயலகத்திலேருந்து எல்லா மாவட்ட ஆட்சியர் கூப்பிட்டுருங்க. இல்லை இன்னொன்று, இந்த பேரிடருக்குன்னே பிறந்த ஒரு ககன்தீப் சிங் பேடி, அதே மாதிரி அமுதா, கஜலட்சுமின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. இப்போ இவங்களெல்லாம் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே இது 4-5 மாவட்டங்களுக்கு பொறுப்பு கொடுத்து, வட மாவட்டங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும், உங்களுக்கு கீழே எத்தனை அதிகாரி நீங்கள் தான் முடிவு பண்ணணுன்னா அது ஒரு சரியான நடைமுறையாக இருக்கும். அவங்கள தூக்கி ஏதாவது ஹெல்த்தில் போடுறது, இல்லை வேறு ஏதாவது சம்மந்தம் இல்லாத துறையில் போட்டு இது பண்ணுறது, அதில் கூட போடுங்க, தப்பு இல்லை. அடிஷ்னலாக அந்த சார்ஜ் கொடுத்து அவங்கள பார்த்துக்கிற மாதிரினா இன்றைக்கி அனுப்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி போய் அவர் கடலூர், விழுப்புரம், சிதம்பரம் இதுக்கு எல்லாமே எக்ஸ்பர்ட். அவர் ககன்தீப் பேடி. அமுதா இங்கே சென்னை வெள்ளத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஆட்களை வந்து அங்கே ஐஏஎஸ் அதிகாரிகளை அவங்க மேற்பார்வையில் போட்டு பண்ணால் தான் அது இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஒவ்வொரு மலைக்கு முன்னாடி போடுறாங்கல்ல இத்தனை மாவட்டத்துக்கு ஐஏஎஸ் அதிகாரின்னு, ஆனாலும் இது அப்படியே தானே போகுது. கேட்டால் வரலாறு காணாத மலைன்னுவாங்க. கொஞ்சம் கம்மியாக பெஞ்சிச்சுன்னா அவ்வளோ பெரிய இது வந்தாலும் நாங்கள் சமாளித்தோம் அப்படின்வாங்க. ரெண்டுக்கும் அது ஏதாவது நம்ம ஏதாவது கொஞ்சம் எடுத்து ஓரளவுக்கு இல்லைங்க இதை பண்ணலான்னு கேட்டால் கீழே வந்து ஆளுங்களை விட்டு திட்டுறது, உனக்கு தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்னு ஏதாவது ஒன்று. அப்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் பாருங்கள், பெருசாக வந்து உங்களுக்கு சும்மா ஒரு 2-3 இடத்த காட்டிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தாது. எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாரு, ஏதாவது கண்டிக்கிறாருன்னா ஒரு லெவலுக்கு மேலே கண்டிக்கிறாங்கன்னா பட்டுன்னு அவர் லைவை கட் பண்ணி விட்டு போகலாம். இல்லை, வழக்கமாக சட்டசபையில் அந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போது எதிர்கட்சி தலைவர் பேசும்போது கூட வந்து அந்த லைவ் நின்றுட்டு இருப்பாங்க போல், லைவ் கனெக்ஷன் லைவ் கட்டாது, ஒரு புடுங்களா லைவ் கட் பண்ணுறாங்க, அது பேசுகிறத அப்லோடு கூட பண்ண மாட்டுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ். ஒரு பக்கம் வந்து மக்களை அச்சுறுத்துற வகையில் சென்னை தாங்காது, இப்படி ஆச்சு, விமானம் முந்தடி நடுங்குச்சு, குலுங்குச்சின்லாம் போட்டு மக்களை பீதிக்குள்ளாக்குறாங்க. எதிர்கட்சி தலைவரோ இல்லை அரசியல் குற்றச்சாட்டுகள் வைக்கும்போது அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது இரண்டுமே கான்ட்ராடிக்டியாக இருக்க மாதிரி இருக்குல்ல சார்? அதாவது ஊடகங்களுடைய பணி வந்து மக்களை முதல்ல பயமுறுத்தக்கூடாது. இந்த போயிட்டு அதெல்லாம் பெரிய இது மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த கொடையை எப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி காத்தடிக்கிறத போய் நீங்கள் சும்மா காத்தடிச்ச கொடை பிடிச்சாலும் அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் பார்க்குறவங்க பயந்துருவாங்க. இன்னொன்று சென்னை அது கடுமையான இது புயல், அதில் விமானம் நுழைந்த பொழுது அப்படி இப்படி என்ன ஒன்றுமே இல்லை. அப்போல்லாம் புயல் போயிடுச்சு. பொதுவாக தரைக்காற்று அதிகமாக இருக்கும் பொழுது விமானம் இறங்கும்போது கொஞ்சம் ஒரு இது வரும். அப்போ அவங்க தூக்கிட்டு மறுபடியும் இறங்கிடுவாங்க. இது வந்து எல்லா நாட்டிலையும் எல்லா இதுவும் நடக்குது. இன்னும் கேட்டால் அந்த நேபாளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரன்வே வச்சுன்னு தான் இருக்கும், அந்த மலையில் அவ்வளோ ஹைட்டில். அங்கே கொண்டு போய் விமானத்தை இறக்கி ஏற்றுறவங்களாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் அந்த சாகசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பைலட்டுங்க. இதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் இதை வந்து பெரிய இது மாதிரி காமிக்கிறது, பெரிய லெவலில் நடந்த அந்த இதை நிலச்சரிவு இன்றைக்கி கொடுத்துருக்க ப்ரெஸ் நோட்டு பார்த்தீங்களா, பாறைகள் உருண்டு இது நிலச்சரிவுன்னு கூட அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாறைகள் விழுந்து மூடியதில் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணம் அப்படின்னு. அதுலேயும் என்ன விமர்சனம் வைக்கப்படுகிறது, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாலே 10 லட்சம், ஏன் உயிரே போயிடுச்சு, இது மாதிரி 5 லட்சம் கொடுக்குறீங்களேன்னு. சின்ன பையன் பள்ளி மாணவன் மின்சார கம்பி இருந்துச்சுன்னு, இன்னொரு இளைஞர், மொத்தம் ஒரு 4 உயிரிழப்புகள். 5 லட்சம்னா என்ன? அந்த வடநாட்டு இளைஞருக்கு அறிவிக்கவே இல்லை, என்னன்னு தெரில. அப்புறம் அறிவிச்சாங்களான்னு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் இங்கே அந்த நிலச்சரிவில் உயிரிழந்த அந்த விஷயத்துலேயும் வந்து அந்த பகுதி மக்கள் வந்து என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, மீட்பு பணிகளில் தொய்வு இருந்துச்சு. 1ஆம் தேதி 5 மணிக்கு மாலை 5 மணிக்கு சம்பவம் நடக்குது, 2ஆம் தேதி காலையில் தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க, சாயந்தரம் ஆயிடுது, கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கழிச்சு தான் ஃபஸ்ட்டு பாடி எடுக்கிறாங்க. அமைச்சர் துணை முதல்வர் வராரு, வந்து பார்வையிட்டு ஆறுதலாக சொன்ன பிறகு 10 மணிக்கு அதை நிப்பாட்டிக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் தான் திருப்பி வந்து ஆரம்பிக்கிறாங்க. மழை தூரல் பேச்சு இருக்கும்போது நீங்கள் ஷிஃப்ட்டு போட்டு வந்து நிப்பாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து அந்த மக்கள் சைட்லேருந்து இருக்குது. நீங்கள் இதே நேரம் தான் வயநாடு நீங்கள் பார்க்கணும். மழை, திடீர்னு மழை, மறுபடியும் நிலச்சரிவு அபாயம் இருந்தது எல்லாம். ஆனால் அங்கே எப்படி ஒர்க் பண்ணாங்கன்றது தெரியும். இங்கே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ஒரு 7 பேர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மண்ணில் புகஞ்சிருக்காங்க. அதுக்கு இவ்வளோ இதுனா, நான் திருப்பி சொல்கிறேன், இவங்களுக்கு நம்மளை யார் கண்காணிப்பா, நம்மளை யார் கேட்பாங்கன்ற பயமே கிடையாது. எழுதுறியா, எழுதிட்டு போ. எழுதுனா படித்து யார் நடவடிக்கை எடுக்கணும்? சம்மந்தப்பட்ட அமைச்சர் இவங்க தான். அவங்க பார்வைக்கே போகாது. போ, என்ன பண்ணுவ? கார்பரேஷனை சொல்கிறியா இந்த இடம் பிரச்சனையா, சொல்லிட்டு போ. இந்த மாதிரி ஒரு மிதர்ப்பு அதிகாரிகள் எல்லாருக்கும் வந்துடுச்சு. இது வந்து என்ன, இவங்களுக்கும் என்ன அதிகாரி சொல்கிறாங்க கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான். இவங்களும் அதே மாதிரி. அப்போது நீங்கள் நான் நீ சொன்ன மாதிரி நேரத்துக்குலாம் நீங்கள் ஆய்வு போயிட்டுருக்கணும். 3 மாவட்டங்கள் எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஒரு 3 ஹவரில் முடிச்சுட்டு வந்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் அதிகாரிகள் மத்திய குழு வரும்பொழுது
அந்த ஆய்வு எடுக்கும் பொழுது எடுத்த படங்கள் மற்ற விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் விலைக்கு சொல்ல முடியும் இந்த இடத்துல. ஆனால் அமைச்சர் வந்து டெல்லியில் இருக்கார். அதுக்கு எல்லா அமைச்சரும் சந்திக்கிறாங்க, என்னன்னு தெரில. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்ன்ற மாதிரி படமாக வந்துகிட்டு இருக்குது. இவங்க போனாங்களா, எப்போ போனாங்க, இங்கே தான் ப்ரெஸ் மீட் வச்சுட்டு போவாங்களா இந்த விஷயத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு இல்லை. டெல்லியில் இறங்கினா பிறகு டெல்லி ரிப்போர்ட்டர்ஸாவது அமைச்சர் பெரிய கருப்பன் வந்திருக்கார் இந்த விஷயத்துக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன் வந்திருக்காரு, கே நேரு இதுக்காக வந்திருக்காரு, எல்லா எம்பிகளும் போய் இவரை சந்திக்கிறாங்க, அமித்ஷாவை பெரிய கருப்பன் சந்திக்கிறாங்க, எதுவுமே வரல. அப்போது என்ன எங்கே ஏதாவது ரகசிய சந்திப்பா, இவங்க எதுக்காக போகிறாங்க, ஏன் ப்ரெஸ்ஸுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க, இல்லை ப்ரெஸ்ஸுகள் வந்து ஏன் இதை கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க, இது எல்லாமே பெரிய திடீர்னு ஒரு ஃபோட்டோ வருது டிஐபிஆர்லேருந்து வருது, அமைச்சர்கள் எம்பிகள் எல்லாம் போய் சந்திச்சாங்கன்னு. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, பாதி இந்த கடலூர், சிதம்பரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அங்கே கிருஷ்ணகிரி, இந்த எம்பிகள் எல்லாம் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கணும்ல, இங்கே இருந்து போய் என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். அதில் ஒருத்தர் தலைவர் வேறு, இன்னொருத்தர் பொதுச் செயலாளர். அவங்க தொகுதியெலாம் பாதிக்கப்பட்டிருக்குது. யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பா? விவசாயிகள், பட்டியலின மக்கள் தான். என்ன இப்போ என்ன தைரியத்தில் இவங்க இருக்கிறாங்க? அதாவது பார்த்துக்கலாம், அப்புறமா போய் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான். இந்த மயிலம் தொகுதி எம்எல்ஏலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து மாட்டிக்கின்னு ஃபேமிலியோடு மீட்டு கொண்டு வராங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல பாமக அரசியல் செய்கிறதான்னு, செய்ய தான் செய்வாங்க. நீங்கள் யார் போனீங்க அந்த தொகுதியெலாம்? யாருங்க எம்பி? இவங்க தானே எம்பி. காங்கிரஸு, விசிகா, இவங்க தானே எம்பி. திமுக யார் போய் பார்த்தா? கடலூர் எம்பி போனாரா காங்கிரஸு? கிருஷ்ணகிரி எம்பி போனாரா காங்கிரஸு? சிதம்பரம், விழுப்புரம் விசிகா, திருவண்ணாமலை எம்பி. திருவண்ணாமலைலாம் நம்ம தேர்தலே சொல்லிட்டோம், அவர் ஈஸியாக ஜெயிச்சிருவாருங்க எம்பி. சொன்னோமா இல்லையா? ஜெயிச்சார். போனாங்களா? இப்போ கடுமையாக பாதிச்சது அமைச்சர்களும் சரி, மற்றவங்களும் சரி, யாரும் அப்படியே போகிறது ஒரு குறிப்பிட்ட இடம் நிற்கிறது, பேசுறது வர்றது, ஆய்வுன்றதுலாம் இல்லை. இந்த இடம் என்னென்னா ஏடிஎம்கே இறங்கி இப்போ கிருஷ்ணகிரிலாம் அந்த எம்பி டெல்லியில் இருக்கார். அங்கே போனால் பேட்டா கிடைக்கும் அவருக்கு. இங்கே இருக்க ஓட்டு பற்றி கவலை இல்லை. கிருஷ்ணகிரியில் எம்பியாக நிற்கினவர் இவர் கேபி முனுசாமிலாம் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி வேலைகள். இன்னொரு பக்கம் பார்த்தா சீமான் எங்கே போனான்னு தெரில. தேமுதிகவும் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்ததை பார்க்க. தேமுதிக ஆக்டிவாக இருந்தாங்க. அண்ணாமலை நேற்று போயிருந்தாரு. அண்ணாமலை இன்னைக்கு போயிட்டு 2 இடத்துல 2 பேட்டி கொடுத்துருக்காரு, ஆய்வு பண்ணியிருக்காரு, நிவாரண உதவிலாம் கொடுத்துருக்காரு. அவர் வைக்கிற கோரிக்கையும் ஒரு நல்ல கோரிக்கை. போன தடவை 6000 கொடுத்தீங்கல்ல, இந்த தடவை நான் 2000 ரூபா கொடுக்குறீங்க, 6000 ரூபா கொடுங்கன்றாரு. அப்புறம் பயிர் காப்பீடு பற்றிலாம் கொஞ்சம் விரிவாக பேசியிருக்காரு. அதில் மத்திய அரசுடைய இது எவ்வளோ, அதே மாதிரி மாநில பேரிடரில் மத்திய அரசுடைய தொகை 1000 சில்லற கோடி இருக்குது, செலவு பண்ணலாம். நீங்கள் பண்ணிவிட்டு செலவில் வந்து தேசிய பேரிடரில் கேட்டு வாங்கலாம், அதையும் பண்ணுங்கள், நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோன்றாரு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் ஓகே. நாம் இது தாவேகா அங்கங்கே தொண்டர்கள் நிவாரண உதவி தான் கொடுக்குறது. விஜய் வீட்டுக்கு அழைத்து 250 குடும்பங்களுக்கு நிவாரண உதவி கொடுக்குறாரு. நாளை பின்ன ஒரு வேளை விக்கிரவாண்டி இந்த சைட்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நேரில் போய் பார்க்குறதுன்றது கரெக்டு, கலை இதுன்றது அதுதான் கரெக்டாக இருக்குன்றது. நடிகர் கூட்டம் சேர்ந்துருவாங்க, அதுனால் அதுக்கேற்ற மாதிரி தான் போய் ஆகணும். வந்துட்டீங்க பொது வாழ்க்கைக்கு, நான் வரமாட்டேன் வெளியேலாம் இருக்க முடியாது, அது ரொம்ப முக்கியம். அதனால் அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகளையும் மக்கள் பார்க்க தான் செய்வாங்க. யார் எப்படின்னு நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கொரோனாலாம் சரி எல்லாரும் சரி, இந்த 2 கழகங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் இருப்பாங்க, எப்போவுமே பாருங்கள் இருப்பாங்க. எதிர்கட்சியாக இருந்தது கழகம் திமுக, ஃபீல்ட்லேருந்து ஒரு எம்எல்ஏவே பறி கொடுத்தாங்க. இவங்களும் அதிமுகவும் அதே மாதிரி களத்தில் இருந்தாங்க, பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கும் உயிரிழப்புகள்லாம் அந்த பக்கம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அதனால் மற்றவங்க வந்து அப்பப்போ அப்ஸ் அண்ட் டவுன் வருது. இல்லை, இந்த மழை வெள்ளம்ங்கிறது வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் அந்த அக்டோபர்லேருந்து டிசம்பர் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவே வந்து 10-15 ஆண்டுகளாக ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஒரு பாதிப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. தானே புயல் வருது, வரதா புயல், ஒக்கி புயல்னு ஏதோ ஒன்று வரும். சென்னை பாதிக்கப்படும், இல்லை கடலூர் அந்த சைடு பாதிக்கப்படும், எப்பயாவது வந்து சவுத் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த வாட்டி கொஞ்சம் இன்டீரியராக உள்ளே வந்திருக்கு அப்படின்னாலும் பாதிப்புகள் ஏதோ ஒன்று இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் 2 கட்சிகளும் மாறி மாறி வந்துட்டாங்க. 15 ஆண்டுகள் அவங்க 10 வருஷம், இவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷத்துக்கிட்ட வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது ஆனாலும் வந்து அந்த பாடம் கற்றுக்கிட்ட மாதிரியான தெரியல, பாதிப்புகள் அதிகமாக வருது. எல்லாமே வந்து முடிந்த பிறகு தான் வந்து நம்ம எடுக்கிறோம். பெரும்பாலுமான வந்து நடந்து முடிஞ்ச பிறகு இவ்வளோ இழப்பீடு கொடுக்குறோம், இவர் நிவாரணம் கொடுக்குறோம், இதை பார்க்குறோம், அமைச்சர் பார்க்குறாங்க, எல்லாம் நடக்குது. நடந்து முடிந்த பிறகு இருக்குது. முன்கூட்டியே பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான வழிகள் இல்லை. குறிப்பாக சென்னையில் நடக்கும் போதெல்லாம் கூட வந்து
லோ லையிங் ஏரியாஸ் அப்படின்னு இருக்குது. அது சிஎம்டி அப்ரூவ் பண்ணால் ப்ரொமோட்டர்ஸ்க்கு பிஸ்னஸ் பாதிக்கும் போது அதை சொல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏன் இந்த தவறுகளை வந்து திருத்திக்க முடியல? தொடர்ச்சியான அனுபவத்துக்கு பிறகும் தவறுகள் திருத்தப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு 3-4 காரணம் சொல்லலாம். முதல் காரணம் முதல்வர், துணை முதல்வர். ஏன்னா அவங்க தான் நினச்சா செய்யணும் செஞ்சு ஆகணுன்ற இடத்துல அவங்க ஆணையிடுற இடத்துல இருக்காங்க. அப்போ அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், துணை முதல்வர் ஷூட்டிங்லாம் போயிருப்பார், சென்னையில் தான் சுற்றியிருப்பார், சென்னை வாழ் இளைஞர் தான் அவர். இதே சென்னையில் தெருக்கள், ரோடுகள், சாலைகள் எப்படி இருக்குன்னு அவர் பார்த்துருப்பார். இப்போ அவர் துணை முதல்வராக இப்போ வந்திருக்காரு. இது முன்னாடி அமைச்சர் இருந்தார், எம்எல்ஏ வந்தார். இந்த 3 வருஷத்தில் சென்னைகளில் உள்ளுக்குள்ளே எவ்வளோ இடத்துக்கு போயிருப்பார், எவ்வளோ இடங்கள் இப்போ மழை இந்த மாதிரி வந்தால் அவருக்கு தெரியும். அவருடைய நட்போட்டத்தில் கேட்டாலும் எங்கெங்கே பாதிப்புன்னு தெரியும். என்ன ஆய்வு பண்ணார் அவர்? ஒரு இது நடத்துகிறாரு, ஸ்பேஸ் கூட்டம். அதில் பார்த்தா எல்லாருமே ஆல் இஸ் வெல் பார்ட்டிகள் தான் உட்காந்து பேசிட்டு அதோட போயிடுறாரு. ஆக்சுவலாக அவர் யார் கூட நடத்தணும்? ஒரு பொதுவான சமூக ஆர்வலர்கள் மற்ற இவங்கன்னா கொஞ்சம் குறைகள் காது கொடுத்து கேட்டிங்கன்னா உங்களை நோக்கி வரும். அப்போ நீங்கள் அதை எடுத்து அதிகாரிகள்கிட்ட பொய் சொல்கிற அதிகாரிகளை நீங்கள் லாக் பண்ணலாம். நீங்கள் அது பண்ணவே மாட்டேங்கிறீங்களே. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன இது சிலருக்கு நம்ம வந்து அனுகூலமாக இருக்கணும், அதுக்கு என்ன வேணால் பண்ணுவோம். இப்போ வேளச்சேரியில் குடியிருப்புகள் அகற்றுறாங்க. அந்த மக்களுடைய கோரிக்கை என்ன? அங்கேயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய மால், அது வந்து பெரிய ஆக்கிரமிப்பு. அப்போ அவங்க தப்பாக தெரியல, நாங்கள் தான் தப்பாக தெரியுமா? 30 வருஷமாக நாங்கள் இருக்கோங்க, அப்போ நாங்கள் மட்டும் வெளியில் போகணுமான்னு கேட்குறாங்க. இதே இது தான் மதுரை வாயிலேருந்து எல்லாமே, பல யூனிவர்சிட்டிகள்லேருந்து எல்லாமே. கை வைப்பீங்களா? வைக்கல. அப்பாவி மக்களை அகற்றுறது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் குடியேற்றுதல், மறுத்தல்ன்றாங்க. அப்போ அந்த மாதிரி. அப்போ அதெல்லாம் என்னன்றது மக்கள் வந்து அவங்களுக்கு எப்படின்னா கோர்ட்டில் போய் கோர்ட் ஆர்டர் வாங்கி வந்து காமிக்கிறாங்க. கோர்ட்டு ஆர்டர் ரைட்டு, கோர்ட் ஆர்டர் சொன்னதெல்லாம் பண்ணிங்களா? நீர்நிலைகள் மேலே இருக்கிற கட்டடங்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றுங்கன்னா எல்லாம் தானே. இல்லை, 2015 இருக்க ஆர்டர் காட்டுறாங்க, 12 இருக்க ஆர்டர் இவங்கள்ட்ட அதிகாரிகள் காட்டுறாங்க. 15 அப்பீல் போயிட்டு அவங்க மக்களுக்கு சாதகமான ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அதை கணக்கில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு மேலே மேல்முறையீடு போயிடுவாங்க. அப்போ அந்த மக்களுக்கு வந்து இது. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம். மூணாவது, தவறுகளுக்கு நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்கள தவறுகளுக்கு துணை போகிறாங்கன்னா கீழே இருக்க அதிகாரிகள் கவலையே பட மாட்டாங்க. அவங்க வேலையும் செய்ய மாட்டாங்க. வேலை செய்யலைன்னா அதை சுட்டி காமிக்கிற இடத்துல மீடியாக்கள் தான். மீடியாக்களில் பாதிக்கு மேலே ஆதரவு மீடியாக்கள். அவங்களுக்கு இதெல்லாம் மேட்டர் கிடையாது. தன் எஜமானனை தேடும் நாய் உருக்கமான பதிவுன்னு ஒரு பெரிய எடிட்டர் போட்டுக்கிறாரு அவருடைய இதில். மற்ற பாதிப்புகள் சாப்பாடு இல்லைன்றது இது பண்ண அதை வந்து அவர் ட்வீட்டில் போட மாட்டேங்கிறாரு. ஏன்னா அந்த பயம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் மக்களை நீங்கள் இன்றைக்கி மீடியா போனது பார்த்தோன்னா 10% கூட இருக்காது, 90% வெளியே வராத விஷயங்கள். இதெல்லாம் யார் எடுத்து பண்ணுறது? இந்த விஷயங்கள் செய்திகளாக வரும்பொழுது அது பேப்பர் கட்டிங்காக சிஎம்க்கு, துணை முதல்வருக்கு எல்லாருக்கும் போகும்போது அதில் பார்த்து அந்த தவறுகளை உடனடியாக அந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுப்புன்றது இல்லை. அப்போ இல்லைன்னா உங்களுக்கு எப்படி பயம் வரும்? நான் சொன்ன மாதிரி தான், தூர் வாடுறதுன்றது இதுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி தான் முடிஞ்சிடணும். கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது புதுசாக சேர்றதை தூர் வாடுற வேலை தான் பண்ணணும். ஆனால் இப்போ தான் தூர் வாடுற வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கூட்டு போய் அவங்களே காமிக்கிறாங்க, அதை பாருங்கள் தூர் வாடுறோம், அதை பாருங்கள் பண்ணுறோன்னு. அப்போ இது தொடர்ச்சியாகவே இந்த மாதிரி இருக்கே. கொளத்தூர் போகிறாரு, கொளத்தூரில் இடுப்பளவு மார்பளவு தண்ணி நிற்கிற இடம்லாம் இருக்குது. அங்கே போவாரா? போக மாட்டார். அப்போ அவருக்கு உரிய இடத்துக்கு மட்டும் கூப்பிட்டு போவாங்க. அங்கே மட்டும் குறிப்பிட்ட மக்கள் இருப்பாங்க. உங்களுக்கு புதுசாக வர மக்கள் என்ன பண்ணுவாங்க? முன்னாடி யார் நிற்க வைப்பாங்க? சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறோன்னு நிற்க வைப்பாங்க. அதேமாரி எவனா பேசிட்டா அவனுக்கு சிக்கல். இப்படி தான் இவங்களை அப்படியே ஒரு அரண் மாதிரி பாதுகாக்கிறது. அந்த அரணை உடைக்கிற வேலையும் இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. கலைஞரோ ஜெயலலிதாவோ பார்த்தீங்கன்னா அந்த அரணை உடைச்சிருவாங்க. நானே எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சொந்த அனுபவமே நாங்கள் எழுதுனதே உடனடி நடவடிக்கைலாம் வந்திருக்குது. தினமலர், தினகரன் இதெல்லாம் மற்ற எதிர்கட்சி பேப்பர்கள்லாம் எழுதுறதுல நடவடிக்கை வரும் உடனே. இன்றைக்கும் தினமலர் அதே ஸ்டாண்டில் தான் இருக்குது, எழுதுது, நடவடிக்கை வருது. அவர் ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ போட்டால் மறுநாள் அதிகாரி அடித்து புரண்டு வந்து இப்போலாம் ஃபோட்டோ போட்டுக்க போ, நான் வேணா 2 ஃபோட்டோ தட்டுமா அப்படி கேட்குற லெவலுக்கு இன்றைக்கி இருக்குது. அது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது. இந்த பயன்றதே இல்லை. அப்புறம் எப்படி அந்த உரைகளில் பாதி விலை போயிடுச்சு, மீதி பாதி ஏதாவது சொன்னாலும் நீ சொல்லிக்கா ஓ அப்படின்ற லெவல் போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் ஆகி நிற்கிறதுனால தான் குறைகள் எதுவுமே இருந்தாலும் எங்கேயுமே சீர் செய்யப்படாமல் அப்படியே இருக்குது. தேர்தல் நேரம் வந்தால் தான் வேறு மாதிரி இல்லை. நீங்கள் இதே வேளச்சேரி எடுத்துக்கங்க, சோழிங்கநல்லூர் எடுத்துக்கங்க, வட சென்னையில் எடுத்துக்கங்க. இதுக்கு 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி 3-4 நாள் ஸ்தம்பித்து போய்
பொதுமக்கள் அவ்வளோ கடுமையான கோபத்தில் இருந்தாங்க. அப்போ இருக்கா? அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் எங்கேயாவது திமுக கூட்டணி தோல்வி அடைஞ்சதா? அதிகமான ஓட்டு அங்கே கிடைச்சது. வழக்கமாக கிடைக்கிறத விட ஜாஸ்தி ஓட்டு கிடைச்சது. அப்போ இவங்களுக்கு என்ன நம்பிக்கை வரும்? இவ்வளோ நான் என்ன பண்ணாலும் ஜனங்க வந்து எப்படியும் ஓட்டு போட்டுருவாங்கன்ற தைரியம். அவ்வளோதான். சேத்த வாரி அடித்தாலும் சரி, கோபம் பட்டாலும் சரி, மறியல் பண்ணாலும் சரி, அந்த நேரத்துக்கு அதோட மறந்துடுவாங்க. எலெக்ஷன் வரப்போ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். இருக்கவே இருக்குது. நம்முடைய உரிமை தொகை தான் மற்ற மாநிலம் பின்பற்றுது. மகாராஷ்டிராவில் 1500 கொடுத்தாரு, தீபாவளிக்கு போனஸ் கொடுத்தாரு. நம்மளும் அதே மாதிரி 26 பொங்கலுக்கு ஒரு போனஸ் கொடுத்துடலாம். ஜனங்க அப்படியே மகிழ்ச்சி ஆகிடும். அவ்வளோதான். அதனால் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க, என்ன வேணால் சொல்லிக்கங்க. நீங்கள் ரொம்ப சொல்கிறியா ஒன்றில் வந்து கீழே வந்து கண்டபடி திட்டுறதுக்கு ஆள் போட்டு வச்சுருக்கோம். கண்டபடி திட்டுவாங்க. அதனால் அப்படியே கடந்து போய்டும். இன்னொன்று பொய்யா இன்றைக்கி ஒன்று பார்க்குறேன். இந்த ஆங்கிலம் அறிந்தவர்கள் அறிவாளிகள் அப்படின்னாங்க. ஒருத்தர் இங்கிலீஷில் இவ்வளோ பெருசாக போட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தா எல்லாம் சொல்கிறாங்க 10 சென்டிமீட்டர் மழை, அதுன்னு 20லேருந்து 30 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குமா சென்னையில். அதுலேயும் சனிக்கிழமை ஒரு 2 ஹவர் பெஞ்சு தான். அப்போ இவங்க அறிவில் என்ன பண்ணுறது? தீயை வச்சு தான் கொளுத்தணும். ஒரு வானிலை ஆய்வாளர்கள், வானிலை ஆய்வு மையம், தனியார் எல்லாருமே சொல்கிறது, ஐஎம்டியும் லிஸ்ட்டே போட்டுச்சு எத்தனை சென்டிமீட்டர் மழைலாம். அதில் சென்னை வந்து அதிகபட்சம் 11, குறைந்தபட்சம் 6. அப்போ இதில் வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் இல்லை 30 சென்டிமீட்டர் பெஞ்சிக்குது. ஏன்னா இவர் வீட்டாண்ட அதிகமாக கொட்டிடுச்சா. இது இப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ட்விட்டரில் வர்றது எல்லாம் இந்த மாதிரி கேஸுங்களாக இருக்குது. இன்னொரு பக்கம் இவங்களே இவ்வளோ ஆள் எடுத்து வச்சு, இவனா நந்தகுமாரா போட்டியா அப்படியே தூக்கி போகிறது. நந்தகுமாரை போய் வண்டியாக திட்டுங்க 5 பேர். அதுவும் ஒரு இந்த பீட்டு போட்டு வச்சுக்கிறாங்க போலீஸில். பார்த்தீங்கன்னா சிபிஎம்னா சிபிஎம்க்கு ஒரு எஸ்பிசிஐடி இருப்பார், ஐஎஸ் இருப்பார். ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த மாதிரி அவங்க தான் ரிப்போர்ட் போடுவாங்க. அந்த மாதிரி இப்போ நந்தகுமார்னா நந்தகுமாருக்குன்னு 2 பேர் ஐடி விங்லேருந்தே எப்போவுமே திட்டணும். வந்து வண்டியாக தற்கூரி நாயே அறிவு இருக்குதா உனக்கு அப்படின்னு திட்டிட்டு வண்டியாக திட்டிட்டு போகணும். இப்படியே ஆள் போட்டு வச்சுக்கிறான். அவன் வேலையே இதுதான். வந்து நீங்கள் என்ன போட்டாலும் பார்த்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக இருந்தால் ஓகே போயிடுவாங்க, இல்லை கொஞ்சம் வேறு ஏதாவது இருந்தால் போயிடுவாங்க. நேரடியாக ஜனங்களை சிந்திக்கிற மாதிரி தான் போட்டால் உடனே திட்டு. அந்த மாதிரி இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. அதனுடைய விளைவு தான் இந்த தைரியம் அதிகாரிகள் இதெல்லாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாட்டுறாங்க. 2000 ரூபா எந்த மூலைக்கு? அதுக்கான எதிர்ப்பு குரல் வராது, பெருசாகவும் எந்த ஊடகமும் எழுதாது. அதுதான் பிரச்சனை. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இதுவரை எங்களோட கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.